இந்த எக்ஸிட் கேட்டுக்கு வெளியிலே இந்த தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட்டோடைய தாஜ் ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு இருக்குங்க. உள்ளே போயிட்டு என்ன தான் இருக்குன்னு பார்ப்போம். நல்லா சாப்பிடுவோம். நல்ல சாப்பாடாக இருந்ததுன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு நல்ல ஹோட்டலில் சாப்பிடுவோம். இப்போ வெளியில் எல்லாம் லோக்கல் ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டு இருந்தேன். என்ன தான் இருக்குது, என்ன தான் கொடுக்குறாங்கன்னு பார்த்துருவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆர்டர் பண்ணி ஒரு 40 நிமிஷத்தில் எடுத்துகிட்டு வந்துட்டார் தட்டில். பாருங்களேன், 2 சப்பாத்தி, உள்ள கொஞ்சம் ரைஸு, புளி சாதம் மாதிரி இருக்குது. இன்னும் சாப்பிட்டு பார்க்கல. கொஞ்சம் தயிர், வெள்ளரிக்காய், வெங்காயம், கேரட்டு பீஸ் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் 2 குழம்பு, காலிஃப்ளவரு, சிக்கன் குழம்பு. பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. சாப்பிட்டு பார்க்கணும். 300 ரூபாங்க. டீலக்ஸ் நான் தாலி, நான்வெஜ் டீலக்ஸ் தாலி. சப்பாத்தி, இந்த குழம்பு வந்து செம்ம காரமாக இருக்குங்க. சரியான காரம், ஆந்திரா காரம் மாதிரியே இருக்குது. சாப்பாடு அப்படியே ஃப்ரைட் ரைஸ் தான். அந்த அளவு ஒன்றும் சரியில்லை. லைட்டாக சுடுவாசம் மாதிரி வருது. இந்த குழம்பு நல்லா இருங்க. இந்த குழம்பு நல்லா இருக்கு. காலிஃப்ளவர் நல்லா இருக்கு. இந்த பன்னீர் குழம்புன்னு சொல்லிட்டு அதுவும் ஓரளவுக்கு ஓகே தான். சின்ன பசி இருக்குது, சாப்பிட போகிறேன். சிக்கனை சாப்பிட போகிறேன். சிக்கன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக க்ளீனாக இருக்குது. நல்ல டேஸ்ட்டு. காரம்லாம் ஃபுல்லாக ஏறி சொல்லுன்னு இருக்கு. हमारा नाम भैया? प्रदीप कुमार. This is Banarsi. Where are you from? Huh? Banarsi, Uttar Pradesh. Yes. Okay. This Kashi Vishwanath Mandir temple. Okay. Good temple. You try. I'm going to. I will try. அதான் சர்வ் பண்ண சாப்பாடு. இதில் சிக்கன் தாங்க பிடிச்சிருக்கு. சிக்கனும் அந்த சிக்கன் குழம்பும் அதான் ஒர்த்து. இப்படியே பாருங்களா. சப்பாத்தியில் அந்த சிக்கனை வச்சு அப்படியே ஒரு மடக்கி குழம்புல அப்படி வச்சு இந்த சிக்கனோட எடுத்து இப்படி சாப்பிட்டா அப்பா அருமை. இது எதுக்கு வச்சுருக்காங்க இந்த வெள்ளரிக்காய்?
தயிரில் சுற்றி சாப்பிடணுமா வேணாம், அப்படியே பச்சையாக வெறும் அப்படியே கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷான வெள்ளரிக்காய் கேரட்டு. இந்த ஊரில் கேரட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நான் பார்த்தேன் மார்க்கெட்டில் இந்த வண்டியிலலாம் வரும்போது. இந்த குழம்பு டேஸ்ட் பண்ணுமா? இந்த பயிரெலாம் போட்டுருக்காங்க. இந்த பயிர் எப்பவுமே எனக்கு பிடிக்காது. அது டேஸ்ட் கொஞ்சம் எனக்கு வித்தியாசமாக தான் இருக்கும். இந்த டூரில் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ ரேட்டு போட்டு ஒரு பெரிய ஒரு நல்ல ஹோட்டலில் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்றாங்க. இவ்வளோ நாளாக வந்து 2 சப்பாத்தின்னு அதிலே ஓடிடுச்சு. சில இடத்துல சாப்பாடு கிடைக்காம பிஸ்கெட்டு. இன்னும் இது வரைக்கும் சாதமே சாப்பிடல ஒரு 4-5 நாளாக. இன்னைக்கு தான் சாதம் சாப்பிட போனேன். சாதத்தில் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்ப்போமா? என்ன குழம்புன்னு தெரியல. அந்த ரைட் பன்னீர் குழம்பு, பன்னீர் பட்டர் மசாலான்னு சொல்கிறாங்க இங்கே எல்லாரும். சாதம் ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது லைட்டாக சுடு வாசம் மாதிரி அடிச்சுது. பரவாயில்லைங்க, ஒரு ஆவரேஜ். இந்த பட்டர் பீஸ் வந்து பன்னீர் பீஸு அது நல்லாயிருக்கும். எங்கேயுமே எங்கே சாப்பிட்டாலும். ஏற்கனவே ஒரு இடம் எங்கே சாப்பிட்டேன் நான் நேற்று மதியானம் லுதியானாவில் சாப்பிட்டேன். Balance 5 rupees. सर का आप पूरा पेमेंट दो, हमारे सर है। हाँ, 300 ரூபா ப்ளஸ் 15 ரூபா டேக்ஸ். ஓகே ஓகே, கீப் இட். 315 ரூபா மொத்தம். 15 ரூபா வந்து ஜிஎஸ்டி போட்டுது. ठीक है भैया, थैंक यू सर, थैंक यू सो मच. சாப்பாடு நல்லா தாங்க இருந்தது. கடைசியாக அந்த ஒரு கப் தயிர் உப்பு போட்டிருந்தது. குடித்தவங்க கரெக்டாக ஃபஸ்ட் டைம் வயிறு ஃபுல்லாக நல்லா சூப்பராக சாப்பிட்டு வந்தது. இப்போ தான் இந்த ட்ரிப்பில் விலை கொஞ்சம் அதிகம். ஆனால் 315 ரூபா ஏற்றுக்க முடியல. 200 ரூபா 250 ரூபா இருந்தால் ஓரளவுக்கு ஏற்றிருக்கு. அது எதுக்குன்னா அந்த தாஜ்மஹால் உள்ளே இருக்கிறதால இவ்வளோ ரேட்டு போட்டுருக்கு. அவங்களும் இந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கு எதுவும் பணம் கட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. இந்த உள்ளே வரும்போது தமிழ்நாடு டூரிசம்னு சொல்லிட்டேன், இந்தியன் டூரிசம் தான். தமிழ்நாட்டில் ஏன் இங்கே வந்து டூரிசம் பண்ணுறாங்க? சரி, ஓகே. உள்ள சாப்பிட்ட பண்ண தான் கண்ணு பளிச்சுன்னு தெரியுது. அது சாப்பிட்டு வெளில வந்துட்டேன். மணி 4:30 ஆயிட்டுது. குளிர ஆரம்பிக்குது நல்லா. சரி, அப்படியே கிளம்பலாம். குரங்கு அட்டகாசம் பெரிய அட்டகாசமா இருக்கு. ஏகப்பட்டது இருக்குங்க. ஒன்றும் பண்ண மாட்டாங்க போல் இருக்கு.
தாஜ்மஹால் கேம்பஸ் உள்ள போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அப்படியே உள்ளே பாருங்களேன், நம்ம ஆளு பாட் மசாலா வித்துட்டு இருக்காரு. பக்கத்தில் தாஜ்மஹால் பக்கத்தில் எங்கள் டூரிஸ்ட் வர இடம் தான் இது. ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு அவர் பாட்டு வித்துட்டு இருக்காரு.